ஹலோ ஆல் வணக்கம் அகேன். இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா T20 சீரிஸ் ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், T20 சீரிஸ் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு. அதனால் அதை பற்றி பேசுகிறதுக்கு நானும் மாஸ்டர் வந்துட்டோம். சி சிஎஸ்கேவோட மினி ஐபிஎல் ஆக்ஷன். நாங்களே வந்து இப்போ ஒரு ப்ராபபிள் டீமை வந்து எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வரும். பட் ஆனால் இப்போ இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்காவை பற்றி பேசுவோம். சொல்லுங்கள் மாஸ்டர், மேட்ச் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்கல்ல? நானுமே நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா கொஞ்சம் பார்த்தேன். ஆனால் ஃபுல்லாக பார்க்க முடியல. ஆமாம். ஆமா ஆமா இட்ஸ் என்ன சொல்றது, இட்ஸ் கோயிங் அஸ் பர் தி கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கிரிப்ட்ங்கிற தான். மாதிரி. ரொம்ப என்ன சொல்ற, எதிர்பார்ப்பு ரொம்ப வச்சிருந்தோம், கடைசியில ரொம்ப சப்பையா போயிடுச்சு. ஆமாம், ஆக்சுவலாக வந்து இட் இஸ் அ குட் டாஸ் டு வின். ஆக்சுவலாக சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இட் இஸ் அ குட் டாஸ் டு வின். அண்ட் ஒரே ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு வந்து இருந்துச்சுன்னா, ரொம்ப பேஸ் ஹெவியாக அவங்க போயிருந்தாங்களோ அப்படின்ட்டு தான். மேபி வந்து இன்னுமே வந்து ஏதாவது ஸ்பின் ஆப்ஷன்ஸ், மகாராஜ் எடுத்தாங்க. பட் ஆனால் அவருக்கு வந்து ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஓவரோ 2 ஓவரோ தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, இன்னுமே பிளேயிங் லெவன்ல எனக்கு ஸ்பேஸ் ஸ்பின்னை விட எனக்கு என்னன்னா அந்த பாஷ் ஏன் எடுக்கலன்னு எனக்கு தெரியல. அவர் அவ்வளோ பிரைம் ஃபார்ம்ல இருந்தாரு. ஐ திங்க் he was playing ஸ்பின் ஆல்சோ ரியலி வெல். அவர் இல்லாம எப்படி இந்த டீமுக்குள்ள வந்தாங்க? எனக்கு பிளேயிங் லெவன்ல அவரும் அவர் ரீசா ஹென்ட்ரிக்ஸா அவங்க ரெண்டு பேரையும் அவங்க சவுத் ஆப்பிரிக்காவோட வள டீமுக்குள்ள எடுக்க முடியலன்னா சம்திங் இஸ் தேர். எனக்கு அது வந்து அலைன் ஆகல. பவுலிங் வந்து ஓகே எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலா வந்து பிச்சில் வந்து தேர் வாஸ் சம் ஸ்விங் அண்ட் சம் மூவ்மெண்ட், ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பேஸ் ஹெவி போனது ஓகே. பட் ஆனால் பேட்டிங்கு அந்த ஆல்ரவுண்டிங் கரெக்டாக அவங்க எடுக்கலங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்தியாவில் வந்து என்ன சாம்சன் இல்லை, குல்தீப் யாதவ் இல்லை. எனக்கு அது வேற சர்ப்ரைஸாக இருக்கு. குல்தீப் யாதவ் டீமுக்குள்ளே வர முடியல இன் இந்தியன் கண்டிஷன். அது வந்து மேபி அவங்க கேட்டாங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அகைன் அந்த சேம் டெம்ப்ளேட் தான். அதாவது எங்களுக்கு வந்து பேட்டிங் வேணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் இவ்வளோ பேட்டிங் இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு ஆக்சுவலாக வந்து வேணுமா? அதாவது சிவம் டுபே இருக்காரு, ஹார்திக் அப்படிதான் பாண்டியா எனக்கும் இருக்காரு. தோணுச்சு. நான் வந்து சிவம் துபே எதிர்பார்க்கல. ஐ வாஸ் ஏன்னா எக்ஸ்பெக்டிங் உங்களுக்கு குல்தீப் தான். இந்த சைடு ஹார்திக் பாண்டியா வந்துட்டாலே, ஹார்திக் பாண்டியா இஸ் ஈக்குவல் டு, அதாவது சிவம் டுபே வரணும்னா ஹார்திக் பாண்டியா இல்லாத டைமில் தான் அவர் வர முடியும். ஸோ ரெண்டு இல்ல இல்ல, பேருமே இப்போ இது ஒரு ஆஸ்திரேலியன் பிச்சில் இல்ல சவுத் ஆப்பிரிக்கா பிச்சில்னா கூட ஓகே. இந்தியன் பிச்சில் தெரியல. இட் ஒர்க் அவுட். மேபி நமக்கு டெஸ்ட் பண்ணாதனால தெரியல. ஆனா எனக்கு ஸ்டில் ஐ ஃபீல் லைக் குல்தீப் யாதவை எப்படியாவது பிளேயிங் லெவனுக்குள்ள எடுக்கணுங்கிறதா என்னோட வியூ. ஏன்னா ஐ அவர் ஃபீல். ஃபார்ம்ல இருந்தாருன்னா T20 வேர்ல்டு கப்புக்கு ரொம்ப முக்கியம். ஆமாம். இன்னொரு ஒரு பெரிய சர்ப்ரைஸ், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் இல்லாதது. நத்திங் அகெயின்ஸ்ட் ஜிதேஷ் சர்மா. ஜிதேஷ் சர்மா இஸ் குட். அவர் வந்து அடுத்த ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பராக வந்து வந்துட்டுருக்காரு. எவ்ரி திங் இஸ் ஃபைன். என்ன தப்பு பண்ணார், இல்லை என்ன நடந்துச்சு எனக்கு புரியல. எதனால், என்ன ரீசன்? அதாவது மேலே வந்து 300 அடித்தார். நீங்கள் வந்து அப்புறம் இன்டர்வியூலாம் கொடுத்தாரு ஆஷ் அண்ணா சேனலில். 21 தடவை நீ வந்து டக் அவுட் ஆனாலும் உன்னை நான் டீம் விட்டு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு கௌதி பாய் சொன்னார் அப்படின்ட்டு. புலனோஸ்கா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன அப்புறம் ஃபைக்கு போனார். அப்புறம் இல்ல, இதை நம்ம டிபேட் பண்ணோம்னா ரொம்ப நேரம் டிபேட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ரீசன் சொல்லணும்னா ஜிதேஷ் சர்மாவை ஃபினிஷரா இந்த மேட்ச்ல விளையாட வச்சிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஒன்லி ஜஸ்டிஃபிகேஷன் ஐ கிவ். அகைன் அதுல நான் ஆர்கியூ பண்ணணும்னா ஹார்திக் பாண்டியா ஃபினிஷர் இருக்கிறப்ப நீங்க இன்னொரு ஃபினிஷர் தேவையில்லை. பட் சாம்சன் டிசர்வ்ஸ் த பிளேஸ் இன் த டீம். பட் நீங்க சொன்ன மாதிரி ஜிதேஷ் சர்மா எடுக்கிறதுனால அவர் வந்து நாட் லைக் கோயிங் டு வின் த மேட்ச் ஃபார் இந்தியா அப்படின்னு நான் நினைக்கல. பட் ஓகே, பார்க்கலாம். மேபி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். லாங் டோர்னமெண்ட், ஐ மீன் 5 மேட்ச் இருக்கிறனால கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். ஓகே, கம்மிங் பேக் டு அவர் சாம்பியன் ஹார்திக் பாண்டியா. ஐ கீப் சேயிங் இல்ல, திஸ். நம்ம 11 அப்படியே கோத்ரூ பண்ணிடலாமா? ஓப்பனர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னு. We'll சொல்லுங்கள் have to சொல்லுங்கள். start with சுப்மன் கில். சுபன் கில் எல்லா மேட்ச் ரெடியாக வந்து சூப்பராக வந்தார். ஐ எம் ரியலி ஹாப்பி. லைக் இஸ் ரெக்கவர்டு, சூப்பரா ஃபிட்டா வந்துட்டாரு. ஏன்னா அந்த ஏதோ டிஸ்க் பல்ஜ் ஆகி அந்த ப்ராப்ளம்லாம் ரெக்கவர் ஆகி வந்திருக்குன்னு டாஸ்ல சொன்னாரு. வெரி 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 ஹாப்பி டு see him பேக். பட் ஆனா 2020யோட ஃபார்ம் இன்னும் டிக்ளைன்ல தான் இருக்கு. ஐ உடன்ட் டேக் கால் பை ஜஸ்ட் திஸ் மேட்ச். அவர் வந்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டாருன்னு நினச்சேன். ஏன்னா வந்து லுங்கி நிகிடி கொஞ்சம் அந்த 120 130 பேஸில் அப்படியே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்து ஃபஸ்ட்டு பால் போட்டார். நல்ல பேஸ் அண்ட் கேரி இருந்துச்சு. கரெக்டாக வந்து 4 அடித்தார். அடுத்த பால் டவுன் த ட்ராக் இறங்கி வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா வந்து ஸ்டிக்குக்கு போடாமல் அதே அவுட் சைட் ஆஃப்லேருந்து போடுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணார். பட் லாஸ்ட் மினிட்ல அந்த இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியல. இட் காட் லைக் கேரிட் இல்ல, அவே. என்னோட பாயிண்ட் என்னன்னா ஐ அக்ரி. லைக் he was too eager எல்லாம் ஓகே. சுப்மன் கில்லோட ஸ்டைல் ஆஃப் பிளே என்னன்னா கெட் மிடில் ஆஃப் த பேட், ஓகேங்களா? பிச்சை அசஸ் பண்ணி பிளே பண்றதும் அவர் ரோல். அபிஷேக் சர்மாவோட ரோல் வந்து வேற, ஃபர்ஸ்ட் பால் 6, ஓகேங்களா? இல்லை இல்லை,
நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அது வந்து கில் டெஸ்ட்டு ஓடிஐ T20 டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே டார்கெட், அதாவது நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் த பேட்டர்ஸ் பற்றி பேசினாலும் அவங்க அவுட் ஆன விதத்தெல்லாம் நீங்கள் பார்த்தாலுமே அவங்களோட டார்கெட் என்னன்னா கோ 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 ஃபார் த கில், கோ ஃபார் த கில், இல்ல அப்படியே எனக்கு தான் ஆடிட்டு புரியுது, எனக்கு புரியுது அவங்க ஸ்ட்ராட்டஜி புரியுது. ஐ திங்க் இதுலயுமே டாஸ்லயுமே வந்து வி வாண்ட் டு ப்ளே வித் ஃப்ரீடம் அப்படின்ற அதே மாதிரி மாடல் தான் வந்து நீங்கள் சொல்லியிருந்தாங்க. இங்கிலீஷ் ஆமா. பட் எனக்கு என்ன பாயிண்ட்னா, நம்ம இங்கிலாந்துக்கு பேசுவோம் பாத்தீங்களா, ஜோ ரூட்டை போய் நீ வந்து ரிவர்ஸ் கூப் விளையாடு, இப்படி விளையாடு அப்படி விளையாடுன்னு சொன்னீங்கன்னா வந்து கண்டிப்பா எங்கேயாவது பிரச்சனையில தான் போய் முடியும். நான் கில்ல வந்து டிஃபென்சிவா விளையாட சொல்லல, ஜஸ்ட் பிளே ஹிஸ் நேச்சுரல் கேம். ஐ திங்க் இஸ் கோயிங் அகைன்ஸ்ட் ஹிஸ் நேச்சரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வருது. நீங்க சொன்னதே தான் நானும் சொல்றேன். இஸ் ஃபோர்சிங் டூ மச்சா அப்படிங்கிறத நான் கேட்கிறேன் நான். ஹி இல்லை கேன் பிளே ஆமாம், நார்மல் அதாவது கிளாசிக் ஷாட்ஸ் அண்ட் ஸ்டில் ஸ்கோர் பிக் ரன்ஸ். இல்லை அப்படி வந்து எனக்கு தெரிஞ்ச மேனேஜ்மெண்ட் அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. அதாவது T20 மோடு நீ வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடு, நீ வந்து அந்த இதை மறந்துடு இந்த இதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இட் இஸ் வெரி டூ early. ஒரு மேட்ச் வச்சு நம்ம இதை பேச வேண்டாம். அதுதான் சரி, வந்து ஓகே. என்னோட, அவரை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த மேட்சை பொறுத்த ஆமா, வரைக்கும். அடுத்து இப்போ ஒரு எனக்கு என்னன்னா ஸ்கையும் இன்னும் ஃபார்முக்கு வர மாட்டாரு. அவரோட இன்னிங்ஸுமே கொஞ்சம் ஸ்கிராட்ச் இன்னிங்ஸ் தான். மேபி ஏர்லி இந்த 6 ஓவர்ஸ்ல வந்து கொஞ்சம் பிச் வந்து ஹோல்ட் அப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அந்த டேர்ம்ஸ் வந்து அவங்க செட் ஆகல. ஓகேங்களா, எவ்ரி ஒன் வாஸ் லைக் ஜஸ்ட் ஸ்விங்கிங் ஃபார் த ஹில் மாதிரி சேம் தான் திங் வித் இருக்கு. திலக் வர்மா ஆல்சோ இல்லை, அவருமே ரொம்ப ஸ்க்ராட்சியாக தான் ஆடினாரு, ரொம்ப நிறைய ஷாட்ஸை மிஸ் பண்ணார், நிறைய வந்து லைனில் வர பால், அதாவது வந்து ஃபுல்லர் பால்ஸையே வந்து நிறைய மிஸ் பண்ணார். நான் வந்து இதில் பார்த்தேன். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அவருமே வந்து ஒரு ஸ்க்ராட்ச் இன்னிங்ஸ் தான். பட் ஆனால் வந்து இது ஆமா, ஜஸ்ட் லைக் ஒன் ஆஃப் திங் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்கப்புறம் மேபி ஆமா. அபிஷேக் சர்மாவும் கொஞ்சம் கொஞ்சம் டைமிங் பண்ண ஆரம்பிச்சாரு. அவருக்கு நிறைய ஸ்ட்ரைக் கிடைக்கல. பட் அன்பார்ச்சுனேட்லி அது ஒரு நல்ல கேட்ச்ல அவுட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு ரொம்ப, அது வந்து நீங்கள் ஒரு பேட் பால்னு சொல்லலாம். பட் ஆனால் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் அங்கே கரெக்டாக பண்ணதுனால அது வந்து ரொம்ப ஐடியா பால் ஆயிடுச்சு. அது ஐடியா பால் கரெக்ட். ஆயிடுச்சு. ஆமாம், ஆமா, அதான் நீங்கள் பட் அதை அகைன் கம்மிங் பேக் டு ஹீரோ பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிறதா, ஹீ மேக்ஸ் அ டிஃபரன்ஸ் இன் எனி டீம் இல்லைங்களா. ஹீ கிவ்ஸ் ஆமாம். தட் பேலன்ஸ், ஹீ இஸ் தட் எக்ஸ்ட்ரா லைக் குஷன் ஃபார் த பேட்டிங் ஆர்டர், ஹீ ஹேஸ் தட் எக்ஸ் ஃபேக்டர் வித் தி பிக் ஹிட். ஸோ ஹீ இஸ் பேசிக்லி த டிஃபரன்ஸ் பிட்வீன் வின்னிங் அண்ட் லூசிங் அண்ட் ஆல்சோ அரௌண்ட் 15 to 20 ரன்ஸ் இன் த ஸ்கோர். கண்டிப்பாக. அதாவது ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். 2016 வந்து எம்எஸ் தோனி வந்து அவரோட கேப்பை வந்து போட்டுட்டு கன்சிடர் மீ ரிட்டையர்ட் ஃப்ரம் 07:13 hours அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டுட்டு பாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்தியா ஆனால் 16லேருந்து அந்த 2021 வரைக்கும், அதாவது அந்த கோலியோட எரா முடிகிற வரைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஓவர்ஸ்லேயும் சரி, அந்த டெஸ்ட் கிரிக்கெட்லேயுமே சரி, இந்த ஃபினிஷிங் ரோலுக்காக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணலை. ஏன்னா எம்எஸ் தோனி மாதிரி ஒரு ஸ்டால்வார்டு வந்து டீமில் இல்லை அப்படின்ன உடனே என்ன நடந்துச்சு, ஏன் வந்து இந்தியா ஸ்ட்ரகிள் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்திக் பாண்டியா அப்போவே ரெடி ஆகிட்டார். அவர் வந்து தே தே கன்சிடர்ட் ஹிம் ஆஸ் லைக் அ பேக்கப் ஃபார் நாட், ஐ மீன் பிரெயின்ஸ் ஆஃப் எம்எஸ் தோனி நான் சொல்லலை, பட் எஸ்பெஷலி த ஃபினிஷர் ரோல் ஆஃப் எம்எஸ் தோனி அப்படின்றத சொன்னேன். இந்தியா வந்து அதனால் சஃபரே ஆகலை. நீங்கள் அவரை வந்து T20 வேர்ல்டு கப்புக்கு எடுக்காமல் போனீங்கன்னா லாஸ் வில் பி ஒன்லி ஃபார் யூ. அவருக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஹீ இல்ல இஸ் அ அதான் கிரேட். அதெல்லாம் லாஸ்ட்லாம் ஒன்றும் யோசிக்க வேண்டியதில்லை. ஒன் டேல பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம திரும்ப திரும்ப நம்ம வீடியோஸ் என்ன பேசணும், ஃபினிஷிங் இல்ல ஃபினிஷிங் இல்ல, அவர் தான் இல்ல ஆக்சுவலா காரணம். ஏன்னா ஹீ ஹீ இஸ் கிவ் தி தட் லைக் கிரேட்டஸ்ட் 20 பால் 40 50 இல்லையா. அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டர். உங்களுக்கு 4 ஓவர் போட இது பண்ணுவார். ஸோ அதனால் நீங்கள் வந்து அவரை மீறி நீங்கள் வந்து பிளேயிங் 11 வந்து டீம் ஷீட் வந்து T20 வேர்ல்டு கப்பில் எழுதக்கூடாது, irrespective ஆஃப் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் நெக்ஸ்ட் 4 மேட்சஸ். நான் வந்து அப்படி தான் சொல்லுவேன். கீ திங் இஸ் கீப் அதாவது ஹிம் ஃபிட், அதான் முக்கியம். ஆமாம், ஒன்லி திங் இஸ் இஸ் கீப்பிங் ஃபிட். அண்ட் 175 கிராஸ் பண்ணிட்டாங்க. 175 வாஸ் அ வெரி குட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இல்ல ஆனால் கண்டிப்பா வந்து அது எபோவ் த பார் தான். ஏன்னா நான் வந்து 160 இஸ் அ குட் ஸ்கோர் நினைச்சேன். பட் இந்தியா 150 55ல முடிப்பாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஹி மேட் ஆல் த டிஃபரன்ஸ். அவரோட அதான் நீங்க ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, எதுவுமே வந்து என்ன சொல்றது, ஒரு ஸ்கிராட்சியோ மிஸ் ஹிட்டோ இல்ல மிடில் ஆகாமலாம் இல்ல, பக்காவா பளிச்சு 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 பளிச்சுன்னு போயிட்டே இருந்தது. அதான் ஹார்திக் பாண்டியா வந்து இந்த கமெண்ட்ரியில் வந்து கேட்கும்போது அண்ட் ஓவர் த இயர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சில பிளேயருக்கு வந்து பவர் நேச்சுரலி இருக்கும். அதாவது மகேந்திர சிங் தோனி, அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேவிட் மில்லர், இவங்களுக்குலாம் வந்து பவர் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அண்ட் சில பேர் வந்து ரொம்ப டைம் பண்ணுறதுல ரொம்ப கிஃப்டடாக இருப்பாங்க. அதாவது அதை வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ண முடியாது, பை பர்த்டே வந்து கிஃப்டடாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிடி வில்லியர்ஸ், பிரெயின் சார்ல்ஸ் லாரா, ஸ்டீவ் ஸ்மித், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பண்ணுறதுல வந்து ரொம்பவே வந்து கிஃப்டட் கிட்ஸாக இருப்பாங்க.
ஹார்திக் பாண்டியா இஸ் த காம்பினேஷன் ஆஃப் போத். போத் யா. அதாவது he has the power and he has the ability to time within that fraction of second. இல்ல இப்படி அததான் வர அவர் வேண்டிய வந்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லயுமே சொல்லியிருந்தாரு. இது வந்து இந்த பிச்சில் வந்து நீங்க சொன்ன மாதிரி பவரை யூஸ் பண்ணி அடிச்சா இங்க வந்து யூ டோன்ட் வாண்ட் டு கில் த பால், யூ ஹாவ் டு டைம் த பால், அதனால நான் அந்த மாதிரி ப்ளே பண்ணேன் அப்படின்னு சொன்னார். நீங்க சொன்ன மாதிரி he has both the games. நிறைய 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 பேர் அதை நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஹார்திக் பாண்டியாவை மென்ஷன் பண்ணும்போது அது சொல்லுவாங்க, ஹி ஹேஸ் த பிளெஸிங் ஆஃப் போத் டைமிங் அண்ட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹி ஹாஸ் மேட் யூட்டிலைஸ்ட் இட். பவுலிங் அது பேசுறதுக்கு முன்னாடி எல்லாமே ஸ்கிரிப்ட் படி போச்சுன்னு சொன்னீங்கல்ல. ஸ்கிரிப்ட் படி போகாதது ஒன்று விஷயம் என்னன்னா, ஐ தாட் லைக் சவுத் ஆஃப்ரிக்கா வில் ரியலி கம்பீட். அதாவது வந்து பயங்கரமாக கம்பீட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். நான் அதுதான் வந்து இந்தியாவுக்கு ஸ்கிரிப்ட் படி போச்சுன்னு ஒரு சில ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே டிகாக் வந்து ஒரு நல்ல டெலிவரி அது வந்து பிளான் பண்ணி எடுத்தாங்க. 2 ஸ்லிப் வச்சு போட்டாங்க, பிளான் பண்ணி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் லைக் இட்ஸ் இல்ல ஜஸ்ட் அதான் லைக் தேர் வாஸ் சம் மூவ்மெண்ட். ஆக்சுவலா வந்து அவங்க வந்து இந்த கிராஸ் சீம் வாபிள் சீம் எல்லாமே யூஸ் பண்ணாரு ஹர்ஷ்தீப் சிங். இன்ஃபேக்ட் ஹர்ஷ்தீப் சிங் ஹோல்ட்ஸ் லைக் ஈக்குவல் புவனேஸ்வர் குமார் டு டேக் 47 wickets in the first 6 overs for India. So he is like the top most. I think புவனேஸ்வர் குமாருக்கு அடுத்து தான் வந்து பும்ரா. I think he is 33 or 34 wickets நினைக்கிறேன். But now he is equal to புவனேஸ்வர் குமார். So what it tells is like India always get a good start if Harshdeep Singh opens the bowling. என்ன தப்பு பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்கா? இல்லை வந்து இது வந்து ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ஒரு ஸ்க்ராட்ச் இன்னிங்ஸ் T20யில் வந்து சரியாக ஸ்டார்ட் பண்ணல, அதனால வந்து அப்படியே போயிடுச்சா? இல்லை வந்து இந்தியன் பவுலர்ஸ் வந்து டூ குட்டாக இருந்தாங்களா? இல்லை எனக்கு தெரிஞ்சு காம்பினேஷன் ஆஃப் 2-3 திங்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி என்னன்னா சவுத் ஆஃப்ரிக்கா நான் அந்த லாஸ்ட் ஓடியிலையும் இப்போயும் நான் பார்க்குறது என்னன்னா, இஃப் தெர் இஸ் சம்திங் இன் த பிச் தே டோன்ட் ஹாவ் லைக் அ ஸ்ட்ராட்டஜி ஆர் பிளான் டு கவுண்டர் இட். ஓகேங்களா? ஸோ தே ஜஸ்ட் கால் ஃபார் இட். அவங்களுக்கு வந்து ஒரு 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 பிச்சு குட்டாக இருக்குது, கண்டினியூஸாக அவங்க ஹிட் பண்ண முடிஞ்சதுன்னா தே ஆர் ஏபிள் டு பெர்ஃபார்ம். கொஞ்சம் ஏதாவது பிச்சில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கஷ்டப்படுறாங்க. அது போக பிச்லேயும் சம்திங் இருந்தது. இந்தியாவும் பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணி பவுலிங் போட்டாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ முதல்ல வந்து எடுத்தோடனே 2-3 விக்கெட்ஸ், இன்ஃபேக்ட் 4 விக்கெட்ஸ் போயிடுச்சு. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்ச அந்த பிச்சில் இன்னும் கொஞ்சம் ரன் எடுத்திருக்கலாம். ஸ்பின் அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ளே பண்ணியிருக்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் மூவ் ஆகிட்டா இல்லை கொஞ்சம் டேர்ன் ஆகி உள்ளே வந்துட்டாலே தே ஆர் நாட் பிக்கிங் த பால் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அகைன் எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த போஸ்ட் அந்த மாதிரி இவர் ஹென்ட்ரிக்ஸ் அந்த மாதிரி பிளேயர்ஸையும் வச்சிருந்தாதான் அவங்களுக்கு வந்து இன்னும் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக ஏற்கனவே நிறைய பேர் நம்ம பேசினபடி எல்லாரும் கிட்டத்தட்ட ஃபார்ம்ல தான் இருக்காங்க. டிகாக் செஞ்சுரி அடிச்சாரு, மார்க்ராம் செஞ்சுரி அடிச்சாரு, பிரவிஸ் நல்லா ரன்ஸ் எடுத்தாரு, அன்சன் ரன் எடுத்திருக்காரு. ஸோ அப்படியே அவங்களால T20ல பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா there is something wrong in their strategy and approach and strategy அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதாவது nothing with talent was always there, but they are struggling to figure out what is the right strategy for the team to come out and play and then express themselves அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா முதல்ல நிறைய விக்கெட்ஸ் விட்டாங்க, அதுதான் பெரிய சேலஞ்ச். அவங்க இன்னும் கொஞ்சம் விக்கெட்ஸ் வச்சிருந்தாங்கன்னா ஸ்பின்னை வந்து என்ன சொல்றது கவுண்டர் அட்டாக் பண்ணி இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ப்ளே பண்ணியிருப்பாங்க. வருண் சக்கரவர்த்தியுமே முதல்ல கொஞ்சம் 6 போக ஆரம்பிச்சிச்சு, ஆனா அடுத்து திரும்ப வந்து விக்கெட் எடுத்துட்டாரு. எல்லாருமே கிட்டத்தட்ட பவுலிங்ல வந்து போட்டவங்களுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட விக்கெட். அதுக்கப்புறம் நல்லா பவுலிங் எக்கனாமிக்கலா தான் இருந்தது. அதான் வந்து ஒண்ணும் இருக்காது. ஆமா அதுக்கப்புறம் பும்ராவும் ஐ திங்க் அகைன் ஐ ஃபீல் ஹி ஸ்டில் நாட் அட் ஹிஸ் பெஸ்ட். ஓகேங்களா? ஆனா 100 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு T20ல. அது போக ஒரு பிக் கிளப்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. 100 விக்கெட்ஸ் இன் ஆல் 3 ஃபார்மேட்ஸ், ஜாயினிங் லசித் மலிங்கா, ஷகிப் அல் ஹசான், டிம் சவுத்தி அண்ட் ஷஹீன் ஷாஃப்ரிடி. ஓகே, பிக் அச்சீவ்மென்ட். யா ஹார்திக் பாண்டியா 106 T20ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இன்டர்நேஷனல்ஸில் இன்னைக்கு மேட்ச்சில். ஓகே, அதான் சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐ மீன் இதுதான் இந்த டீம் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணோம். தட் இஸ் வாட் லைக் தே ஹேவ் டெலிவர்ட். ஒயிட் பாலை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வந்து சூப்பர் ஸ்டார்ஸ். தேர் எக்ஸ்பெக்டட் டு வின் T20 வேர்ல்ட் கப். அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ தேர் வர் லைக் லாட்ஸ் ஆஃப் ஐப்ரோஸ் ரைஸ்ட் வென் சாம்சன் வாஸ் நாட் இன் பிளேஸ். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அதை பற்றி நம்ம மேபி தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஆஸ் இன் வென் த சீரீஸ் இஸ் கெட்டிங் ப்ராக்ரஸ்ட். நீங்கள் இந்த மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியாவை பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து கிரிக்கெட் பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து திஸ் சேனல் வில் நாட் டிசப்பாயிண்ட் தெம். நான் சொன்ன மாதிரியே அடுத்து வந்து ஒரு வீடியோ வந்து நாங்கள் சிஎஸ்கேவோட ஒரு மாக் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். Until meet you next video, signing off Vikram and Master. Thank you so much.